தளபதி விஜய் அரசியலில் களமிறங்கி ஆட்சியை பிடிச்சு 100 நாட்களை கடந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன். கிட்டத்தட்ட 6 மாசங்களுக்கு பின்னாடி பல தடைகளை தாண்டி ஜனநாயகம் திரைக்கு வந்தது. அதுவும் தளபதி விஜயின் டைட்டில் கார்டு இல்லாம முதலமைச்சர் விஜய்ங்கிற டைட்டில் கார்டோட வந்து தியேட்டர்ஸ் சும்மா தெரிக்க விட்டுச்சு. ஜனநாயகன் படத்தை ரசிகர்கள் தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடினர். இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவான இந்த படத்துல விஜயோட சேர்ந்து பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ், ரேச்சல் ரெபெக்கான பல பேர் நடிச்சிருந்தாங்க. அனிருத் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. கடந்த 23ஆம் தேதி வெளியான இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடினாலும் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் படத்துக்கு வந்துச்சு. மேலும் சில இடங்கள்ல எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் கூட இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் புக்கிங்ல இருந்து நேற்று வரைக்கும் வர வசூலை பத்தில நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வேர்ல்டு வைடா மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் எவ்வளவு வசூல் பண்ணுச்சு அந்த டீடைல்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில விஜயோட ஜனநாயகன் திரைப்படத்தின் இறுதி வசூல் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதன்படி ரூபாய் 323.5 கோடி வசூல் பண்ணியிருக்குது. இது விஜயோட படத்துக்கு கிடைச்ச குறைவான வசூல்னு சொல்லப்பட்டாலும் திருட்டுத்தனமா லீக் ஆகி 1 கோடி பேர் பார்த்த ஒரு படத்துக்கு இவ்வளவு வசூல் வந்திருக்குது பெரிய விஷயமா பார்க்கப்படுது.